ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை கடை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசெண்டாக பாப்புலர் ஆகிட்டு வர ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ப்ளூ ஃப்ளாக் ஒரு பீச்சில் வச்சுட்டு அதுதான் ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு என்னென்ன பீச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குதுன்னு ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எல்லோ ஃப்ளாக். மீடியம் ஹசார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லோ ஃப்ளாக் பீச்சஸில் கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணணும். செகண்ட், ரெட் ஃப்ளாக். ஹை ஹசார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஜோனில் எந்த ஸ்விம்மர்ஸும் என்ட்ரு ஆகக்கூடாது. அப்படியே போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, பர்பிள் ஃப்ளாக். மெரைன் பெஸ்ட் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஜெல்லிஃபிஷ், ஸ்ட்ரிங் ரேஸ், சீ ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி மெரைன் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்க்ஸ் இருக்காது. ரெட் ஓவர் எல்லோ ஃப்ளாக். ரெக்கமெண்டட் ஸ்விம்மிங் ஏரியா வித் லைஃப் கார்ட் சூப்பர்விஷன் சொல்லுவாங்க. இதில் ரெட் அண்ட் எல்லோ ஃப்ளாக் ரெண்டுமே இருக்கும். இந்த ஃப்ளாக் இருக்கிற பீச்சஸில் வெல் ட்ரெயின் லைஃப் கார்ட்ஸ் நிறைய பேர் ப்ரொடெக்ஷனுக்காக இருப்பாங்க. இந்த பீச்சஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஸ்விம் பண்ணலாம். அதை தாண்டி போகாமல் இருக்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பீச்சஸில் பீச் வார்னிங் சிக்னல்ஸ் வித் சம் மெசேஜஸ் போட்டு போட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்க போட்ஸையும் பார்த்து நம்ம சேஃப்டியோட என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் சேஃப்டி இஸ் தி ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். இந்த மாதிரி தான் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனும். இப்போ நம்ம ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். 1985ல் FEEன்னு சொல்கிற ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனை ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க பீச்சஸை 33 கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி தான் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம மெயினாக இருக்கிற 4 கிரைட்டீரியாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது ப்ளூ ஃப்ளாக் பற்றின இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு தெரிகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். பாத்திங் வாட்டரோட குவாலிட்டியை பற்றி அண்ட் சுற்றுச்சூழல் பற்றின தகவலை டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். செகண்ட், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கிரைட்டீரியாவில் பீச்சோட சரௌண்டிங்ஸ்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். டாக்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் செப்பரேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க பிளேஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். வர்றவங்களுக்கு சஃபிஷியண்டான டாய்லெட்ஸ் இருக்கணும். அதுவும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன், சேஃப்டி அண்ட் சர்வீசஸ். இந்த கிரைட்டீரியாவில் போதுங்கிற அளவுக்கு லைஃப் கார்ட்ஸ், லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸோட பீச்சஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பீச்சஸை சுற்றி எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸும் நடக்காத அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட இருக்கணும் அவங்க. ஃபோர்த் ஒன், வாட்டர் குவாலிட்டி. இந்த கிரைட்டீரியாவில் பீச்சோட வாட்டர் குவாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். லைக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சீவேஜ் வேஸ்ட்லாம் கலக்காம FEE ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி அந்த வாட்டரோட லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தான் 33 கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி பீச்சஸ்க்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்த இந்த FEE ஆர்கனைசேஷன் லேட்டர் ஆன் அரௌண்ட் த வேர்ல்டில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் இந்த சர்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணாங்க. இப்போ இவங்களுக்கு 48 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5000+ பீச்சஸ்க்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியால இதுவரைக்கும் 12 பீச்சஸ்க்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ளூ ஃப்ளாக் பீச்னா அது ஒரிசால இருக்க சந்திரபாகா பீச் தான். இந்த பீச் தான் ஏசியால இருக்க ஃபர்ஸ்ட் சர்டிஃபைட் ப்ளூ ஃப்ளாக் பீச். இந்தியாவில் இருக்க அதர் பீச்சஸ் பத்தி இப்போ பார்க்கலாம். குஜராத்தில் இருக்க சிவராஜ்பூர் பீச், கேரளாவில் இருக்க கப்பட் பீச், டையூவில் இருக்க கோஹ்லா பீச், அந்தமான்ல இருக்க ராதாநகர் பீச், கர்நாடகாவில் இருக்க கர்சகாட் பீச், அதே கர்நாடகாவில் இருக்க பதுபித்ரி பீச், ஆந்திராவில் இருக்க ரிஷிகொண்டா பீச், மகாராஷ்டிராவில் இருக்க போகேவ் பீச், கோவாவில் இருக்க மிராமர் பீச். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் நியூவாக 2 பீச்சை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவளம் பீச் தான். அண்ட் ஃபைனலாக புதுச்சேரியில் இருக்க இடன் பீச். ஓகே டியூட்ஸ், இப்போ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனில் நம்ம ஊர்லேயும் ஒரு பீச் இருக்கு, நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பீச்சுக்கு நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.